إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாமெல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை சந்திப்பதற்கான பயணத்திலே ஒரு பகுதியாக இந்த பூமியிலே நம்மளை உருவாக்கியிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை படைத்துவிட்டு இறைவனை புரிந்து கொள்கிறீர்களா, இறைவனோடு கோபப்படாமல் இருக்கிறீர்களா, இறைவன் நடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது இறைவனுக்கு எதிராகவே நாம் பேசுகிறோமா, இறைவன் செய்யக்கூடிய விஷயங்கள் சரிதான் என்று சொல்லுகிறோமா, அதை விமர்சிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய செயல்களை எல்லாம் சரி கண்டு இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வால் எல்லாம் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜன்னாவை பரிசாக கொடுக்கிறான். நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறான். அவர்களுடைய இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு அவன் வாக்களிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், உலகத்திலே ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான நாட்களாக இருக்கிறது. ஒரு நாள் மலர்கிற நேரம் சந்தோஷத்தை தருகிறது, இன்னொரு நாள் கவலையை தருகிறது, இன்னொரு நாள் வேதனையை தருகிறது. இப்படி ஒவ்வொரு விதமான நாட்களை நாம் ரசிக்கிறோம், ருசிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த மாதிரியான நாட்களை நாம் கழிக்கிறோம். இந்த எல்லா நாட்களையும் நாம் கழிக்கிற நேரம் நம்முடைய மனநிலைமை வித்தியாசப்படுகிறது. ஒரு நாளைக்குள்ள மனநிலைமை இன்னொரு நாள் இல்லை. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோடச் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். காலச்சக்கரத்தை உருண்டோடச் செய்கிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு விதமான இன்பத்தை தந்தாலும் இன்னும் சில நாட்களில் பல துன்பங்களை நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கு பலஸ்தீனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மக்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கிறார்கள். திடீர் என்று அவருடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் திடீர் என்று மாறி அவர்கள் ஒரு அதிபயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது நம்முடைய தலைக்கு மேல் குண்டு வீசப்படுமோ என்று தெரியாத நிலைமைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் கொடுக்கிற நேரத்தில் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், தொழுகை, பொறுமை என்ற ரெண்டையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். இவைகளை கண்டு நமக்கு உதவி தேடுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், ஷபர் ஷலா, இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான். நாம் இந்த உலகத்தில் உதவி தேடுகிற நேரம் எப்படி உதவி தேடுவது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். முதல்ல ஒருவர்கிட்ட போய் உதவி கேட்குற நேரம் எப்படி கேட்போம்? ஒரு ஹாஜியாட்ட போய் நமக்கு தேவையானது உண்டு பேச போகிறோம். ஒரு பிஸ்னஸ் மேட்ரு நிறைய சிந்தித்து ப்ரப்போசலை எப்படி கொண்டு போய் வச்சா ஏற்றுக்கொள்வார், எப்படி சொல்லலாம் என்பதை எல்லாம் நிறைய சிந்திக்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள், நம்முடைய மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் சொல்லுகிற நேரம் அதற்கு ஒரு முறை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
சும்மா போய் அல்லாஹ்வோட உதவி கேட்கலாம். அந்த உதவி கேட்கிற நேரம் தொழ வேண்டுமாம், பொறுமையாக இருக்க வேண்டுமாம். இந்த ரெண்டும் தான் அதாவது உதவி கேட்பதற்குரிய வழி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஆனால் இது ரொம்ப கஷ்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நினைக்கிற மாதிரி லேசி இல்லை. அதாவது இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அதாவது உதவி தேடுங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும். ஆனால் கபீரத்துன் இல்ல அல்லாஹ் அலல் காஷியின், இது பயந்தவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரிய காரியமாக இருக்கு அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த வரிசையில் நாம் எல்லோரும் தொழுகிறோம். இந்த தொழுகை உதவி தேடக்கூடிய அளவுக்கான ஒரு தொழுகையா? நாம் எல்லோரும் பொறுக்கிறோம். இந்த பொறுமை உதவி தேடக்கூடிய அளவுக்கான ஒரு பொறுமையா என்பதை இந்த குறுகிய நேரத்தில் அலசி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அன்பிக்கினியவர்களே, முதல் ஒரு அம்சம், தொழுகையை தொழுதால் எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் நினைச்சிடக்கூடாது. நாம் தொழுகிற எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படுமெண்டா இந்த பிரச்சனையை நாம் பேச வேண்டிய தேவையில்லை. தொழுகையை ரெண்டா பிரிக்கலாம். ஏற்றுக்கொள்ளப்படுகிற தொழுகை, ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னும் சில பாவங்களால் அந்த தொழுகை இல்லாமலே ஆக்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அவர் செய்கிற சில பாவங்களால் அந்த தொழுகையின் நன்மையை அல்லாஹ் அழிச்சிருவான. அதனால் முதல் விஷயமாக நாம் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய உறவுகளுக்காக அவர்கள் நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அங்கலாய்க்கிறோம், அல்லாஹ்விடம் முன்வைக்கிறோம். இந்த துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய தொழுகை சீராக இருக்க வேண்டும். இந்த தொழுகை சீரானதாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் அலசி பாருங்க. திருமதியில் வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அதாவது தொழுகை என்பது மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலா, தொழுகை என்பது சொர்க்கத்தை திறக்கிற திறப்பு என்கிறாங்க. சொர்க்கத்துக்குள்ள போற திறப்பு தான் இந்த தொழுகை. சொரப்பு நல்ல வேலை செஞ்சானா கதவை திறந்து உள்ள போயிடலாம், திறப்பு வேலை செய்யலன்னா கதவை திறக்கலாம் போயிடும். அப்ப நாம் தொழுகிற தொழுகை சரியானதான தொழுகையா இல்லையா யாரு நமக்கு சொல்றது? பெருமானுடைய சபையில் ஒருவர் வருகிறார், பெருமானாருக்கு பக்கத்திலே தொழுகிறார். தொழுந்துட்டு வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்றாங்க, இன்னக்கல்லம் துஸல்லி, நீங்க தொழவே இல்லப்பா, ஃபர்ஜி ஃபஸல்லி, திரும்ப போய் தொழுங்கன்றாங்க. அவர் திரும்ப தொழுது வர்றார். யா ரசூலல்லாஹ் இப்போ தொழுதுட்டானான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க, லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழல திரும்ப போய் சொல்லுங்கன்றாங்க. திரும்ப வருகிறார். யார் சொல்லல இப்ப கரெக்டான்னு கேட்கிறார். பெருமானார் மூன்றாவது முறையும் சொல்றாங்க, இன்னக்கலம் துஸல்லி ஃபர்ஜ் ஃபஸல்லி, நீங்க தொழவில்லை திரும்ப தொழுங்க. அப்படி என்றா தக்பீர் கட்டி ருக்குக்கு போய் அவரும் எல்லாத்தையும் அத மாதிரி செஞ்சவர் தானே, அவர் தொழலன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அவர் செய்த பிழை என்ன, அந்த தொழுகைகளை விட்ட பிழை என்ன? இப்படி நாம் தொழுகிற நேரம் இன்றைக்கு காலையில் சுபஹ் தொழுதோமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, நேற்று இஷா தொழுதோமோ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, நேற்று மக்ரிப் தொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, 40 வருடங்கள் 50 வருடங்கள் 60 வருடங்கள் தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையான்னு சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்? பெருமானார் அந்த சபையில் இருக்கிற நேரம் கண்டார்கள், நீங்க தொழலப்பா, நீங்க தொழுகிறது பிழை, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, திரும்ப போய் தொழுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கு அப்படி சொல்லுவதற்கு பெருமானார் நம்ம முன்னாடி இல்லை, நம் தொழுகையை சரிப்பிழ பார்ப்பதற்கு யாருமே இல்லை. அப்படி என்றால் இந்த தொழுகையை நாம் சரிவர செய்து கொள்வதற்கு நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்ம அல்லாஹ்வோடு பேசுறோமா, ஒழுங்கா தான் பேசுறோமா, நாம் உதவி கோருவதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் கையேந்துவதற்கு தொழுகையை முன்வைக்கணுமாம், பொறுமையை முன்வைக்கணுமாம், இந்த ரெண்டையும் வைத்துத்தான் அல்லாஹ்விடம் கேட்கணுமாம். அப்படி என்றால் எங்க தொழுகை சரியா பிழையா என்று எப்படி பார்ப்பது? ஏன்னா எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், சில தொழுகையாளர்களுக்கு அல்லாஹ் கேடு என்று சொல்கிறான். அந்த தொழுகிறவர்களுக்கு, தொழாதவன் நிலைமை வேற, தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் ரொம்ப பொடுப்போக்காக தொழுகிறார்கள், பொடுப்போக்காக தொழுகிறார்கள், பிற மக்கள் தன்னை பார்க்கணும் தொழுகையாளி என்று சொல்லணும் என்பதுக்கு தொழுகிறார்கள். இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தொழுகை ரிஜெக்ட் என்கிறான். அப்போ பொடுப்போக்கா தொழுகிறா என்ன? திருக்குர்ஆன் சொல்லுது, காமு குசாலா, அவர்கள் நிற்பார்கள், நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள், இறைவனோடு பேசுவதற்கான எந்த உற்சாகமும் இருக்காது. ஒரு காதலன் காதலியை சந்திக்க போகிறான்,
ராத்திரி 2 மணிக்கு சந்தித்தாலும் 4 மணிக்கு சந்தித்தாலும் பகலில் சந்திச்சாலும் ஒரு உற்சாகத்தோடு போவான். பேசணும் என்று போவான், அந்த காதலியனோடு பேசணும் என்று போவான். இந்த எதிர்பார்ப்பு அவனுடைய கல்வி பேச தூணும். சிலர்கள் நிற்பார்களாம். அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்களை பொறுத்தல காமு குசாலா, அவர்கள் தொழுவார்கள் ஆனால் சோம்பேறிகளாக தொழுவார்கள். அந்த தொழுகை அவர்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும். என்ன பேசினோம் என்று தெரியாமல் அவர்கள் தொழுவார்கள். தூக்கத்தில் தொழ வேண்டாம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் ஓதுவது என்னென்று நீங்கள் புரியாத பட்சத்தில் நீங்கள் அந்த தொழுகையை தொழ வேண்டாம் என்கிறார்கள். நீங்கள் சரியான நிலைமைக்கு வந்த பிறகு தொழுவுங்கள் என்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தனை ஆண்டுகளாக நாம் தொழுதோமே, இந்த தொழுகை என்றால் என்ன? தக்பீரை கட்டி ஏதோ ஓதுகிறோம், ருக்கூக்கு போகிறோம், சுஜூது செய்கிறோம், இதுதான் தொழுகையான்னு கேட்டீங்கன்னா, தொழுகை என்பது ஒரு உரையாடல். முனாகஷா, முனாஜா, அல்லாஹ்வோடு நாம் பேசுகிறோம், நமக்குள் பேசுகிறோம் என்ற உணர்வு வருகிறதா? ஏனென்றா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நிறைய வகை அறிவிச்சான். நிறைய ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பங்கள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். யார சொல்லலாம், இதில் இப்படி பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இது தருகிறாண்டு குர்ஆனை இறக்கி கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். வகையை சொல்றதுக்கு இல்லை, அவரை கூட்டிட்டு வாங்கன்ட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு வளமை மாறி வகையை பெறவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிற நேரம் ஒரு பயணத்துக்கு ரெடி ஆகிறார்கள். அந்த பயணம் எங்கேண்டா, துனியாவில் ஒரு பயணம், துனியாவில் இருந்து வானத்தை நோக்கி ஒரு பயணம், வானத்துக்கு கீழே. ஏன்னா முதலாவது கெட்டப்பட்ட ஆலயம் பள்ளிவாசல் காபத்துல்லா, மக்காவில் உள்ள காபத்துல்லா. ரெண்டாவது கெட்டப்பட்ட பள்ளிவாசல் பலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த அக்ஸா பள்ளிவாசல் தான் உலகத்தில் இரண்டாவதாக கெட்டப்பட்ட பள்ளிவாசல். எங்களுக்கு 3 பள்ளிவாசல்கள் புனிதமான பள்ளிவாசல். ஒன்று காபத்துல்லா, அடுத்தது மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசலுக்கு தான் நமக்கு பயணம் மேற்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை தவிர வேற பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் நன்மையை நாடி தொழணும் என்று போகிறதுனா பக்கத்து பல்ல தொழலாம். நீங்க தொழுவுறத்துக்கு என்று பயணம் போகிறதுனா 3 பள்ளிவாசல் தான் போகலான்டாங்க தொழுவுறத்துக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் போய் தொழணும்னா பக்கத்தில் தான் தொழணும், பள்ளியில் தூரம் போய் தொழணும்னு நீங்கள் நினைச்சா காபத்துல்லாவும் மஸ்ஜிதுல் நபவியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும். அல்லாஹ் என்ன பண்ணினான், பெருமானாரை ஹரத்தில் இருந்து எடுத்துட்டு போய் அதாவது அக்ஸாவுக்கு கொண்டு போனான். அக்ஸாவில் இருந்து தான் நேரடியாக வானத்தை நோக்கி போகிற பிரயாணம். இந்த வானத்தை நோக்கி போகிற பிரயாணத்தை பொறுத்தளவில் இந்த உலக மக்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயம். ஏண்டா அமெரிக்கா இன்றைக்கு பல பில்லியன் ருபீஸ், அதாவது டாலர்களை செலவழிக்குது. நீங்கள் ராத்திரி பார்க்குறீங்கன்னா தூரத்தில் சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு ரொம்ப தூரத்தில் வெளிச்சங்கள் தெரியும். இவைகளை நோக்கி மனிதன் போனதே கிடையாது. சில இடங்களுக்கு கேமராவே அனுப்ப முடியாத அளவுக்கு தொலைவில் இருக்குது. அதனால அவன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் கோடி கோடியாக கொட்டி விண்வெளியில் யாராவது நிற்கிறாங்களா, பக்கத்து பூமியில் யாராவது வசிக்கிறாங்களா, எங்களை மாதிரி இனம் இருக்குதா, சாப்பிட்றாங்களா, மூச்செடுக்கிறாங்களா, தண்ணி இருக்குதா, இது வெடிச்சு போனால் அங்கே போகலாமான்னு தேடி பார்க்குறான். அந்த தூரத்தை யாரும் கடந்தது இல்லை, வானத்தை கடந்து யாரும் போனது இல்லை. அது ரொம்ப தொலைவில் இருக்குன்னு மனுஷன் சொல்கிறான். பெருமானார் அக்ஸாவில் இருந்து எங்கே போகிறாங்க தெரியுமா? இன்றைக்குள்ள அந்த பலஸ்தீன மண்ணிலேருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போகிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை எடுக்கிறான். மேலே போகிற பிரயாணத்தை பொறுத்தளவில் அவர் போகிற தூரம் எங்கே என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க. ஒரு இடத்துல சிதறத்துல் முன்தஹான்னு இருக்கிற ஒரு இடம், அந்த மரத்துக்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஆக மேலே உள்ள அந்த மரம், அதுதான் போர்டர். யாராவது மேலே போகிறதா இருந்தால், வானவர்கள் போகிறதாக இருந்தால் அதுதான் போர்டர். நம்ம சில நாடுகளுக்கு போர்டர் போட்டிருப்போமே, அந்த போர்டர் தான் அது. அதுக்கு மேலே யாராவது ஒரு ஆள் போயிருக்கிறாங்கன்னா எந்த மனுஷனும் போனது இல்லை, மனுஷன் மட்டும் இல்லை எந்த மலக்கும் போனது இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, யாரை சொல்லலாம், இதுக்கு மேலே எங்களுக்கு போக அனுமதி இல்லை, எங்களால் போக இயலாது. இதுக்கு மேலே போகிறதுனா எந்த ஜின்னும் எந்த மலக்கும் எந்த மனுஷனும் யாரும் போனதில்லை. மனித குலத்திலிருந்து ஒரே ஒரு மனிதர் காத்தமுல் அன்பியா, அவர் மட்டும்தான், எந்த நபியும் போனதில்லை, அவர் மட்டும்தான் அதுக்கு மேலே. யாரை சொல்லலாம், அல்லாஹ் உங்களை மட்டும் கூப்பிடுகிறான். அவ்வளோ தூரம் போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மேலே வரைக்கும் போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அங்கால யாருமே போனது இல்லை.
இந்த கதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரம் ஆயிஷா நாய் அப்படியே ரசூலுல்லாஹை பார்த்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தனியாக போயிட்டாங்க, மேலே போயிட்டாங்க, அல்லாஹ்வை கண்டிங்களா யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிற நேரம் பெருமானார் இல்லை என்றார்கள். அல்லாஹ் என்னோட பேசினான் என்றார்கள். அதுக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். அப்ப இதுவரைக்கும் யாருமே போகாத ஒரு இடத்தை பெருமானார் போய் சொல்லுவார்களா? நான் வசைத்து பேசின வார்த்தைகள்லாம் உண்மை. பெருமானார் இந்த பயணத்தை போகிறார்கள். உலகத்தில் சின்ன விஷயத்துக்கு போய் சொல்லாத பெருமானார் சொல்லவே மாட்டார். அந்த பயணத்தை மேலே போற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கமாக கூப்பிட்டான். ஆனால் அல்லாஹ்வை பார்க்கல. அல்லாஹ்வை பார்க்கிற கண்கள் நமக்கு இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதுக்கு ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டான்டா? ஒரு கிஃப்ட் கொடுக்க கூப்பிட்டான். நாம் ஒரு மேடைக்கு அழைக்கப்படுறோம். அழைக்கப்பட்டால் அந்த மேடையில் ஒரு பரிசு கொடுப்பாங்க. அந்த பரிசு எவ்வளோ கண்ணியமாக இருக்குமோ அதுக்கு தான் மேடை அமைப்பாங்க. பரிசு கண்ணியமாக இருக்காட்டி, பரிசு பெருமதியாக இருக்காட்டி மேடை தேவையில்லை, போகிற வழியில் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு பெரிய விழா நடத்தி, பாராட்டு விழா நடத்தி கொடுக்கறதா இருந்தால் மேடை அமைச்சு அதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. அல்லாஹ்வுக்கு சிம்பிளாக கொடுக்கலாம், கிஃப்ட் கொடுக்கண்டா, ஜிப்ரீல் இதை கொடுத்துட்டு வாங்க, அவருக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். அவரை மேலே கூப்பிட்டு கொடுக்கறதா இருந்தா இது ஒரு பெரிய ஒரு கிஃப்டை தான் அல்லாஹ் கொடுக்க போறான். ஏண்டால் அவன் பக்கத்தில் நெருக்கி, யாரும் இல்லாத இடத்துல, மலக்கு கூட வரைய இல்லாத இடத்துல, யாருக்கும் அனுமதி இல்லை, எந்த பெர்மிஷனும் இல்லாத, எந்த மனிதனும் பார்க்காத ஒரு இடத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே போகிறார்கள் என்றால் அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? முஹம்மதே இதாங்க, இதை எடுத்துட்டு போங்க உங்க உம்மத்துக்கு. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் யாருக்குண்டா எங்க எல்லாருக்கும் சேர்ந்து அல்லாஹ் கொடுக்குறான். ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லை, நீங்க மட்டும் இந்த ஒச்சை போட்டுக்கோங்க, அந்த ஒச்சை வச்சிருங்க. யா நபியே, நீங்க நான் உங்களோட ரொம்ப இறக்கம், அதனால இங்க கூப்பிட்டுட்டு இந்த பெட்டியை வச்சுக்கோங்க, இதுல வைதூரியம் மாணிக்கம் எல்லாமே இருக்குது. அப்படி அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபியே, நான் உங்களுக்கு இந்த உம்மத்துக்கு, பெருமானாருடைய உம்மத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு உங்க மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்ன வாய்ப்பு தெரியுமா? என்னோட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் தருகிறேன். இறைவனோட, ஒரு ஜனாதிபதியோட பேசணும், ஜோ பைடனோட பேசணும், அமெரிக்கா பிரசிடென்ட்டோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் குறுகிய நேரம், அதுக்குள்ள பேசி முடிச்சிடணும். இறைவன் சொல்கிறான், உங்க மக்கள் பேசுவதை நான் கேட்க போகிறேன், பேச சொல்லுங்கள். எப்படி பேசணும் தெரியுமா? என்னோட பேசுற ரகசிய மொழியை சொல்லி தருகிறேன். இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்னா நாம விரும்பின மாதிரி செய்யலாது. இறைவா, நீ என் நன்மையெல்லாம் ஏற்றுக்கொள்ள, நான் வெயிலில் காய போறேன். இறைவா, நான் வெயிலில் காய போறேன், உனக்காக காய போறேன்னா அது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லையா? அப்படி ஒரு ஆள் செய்கிறார். ரசூலுல்லாஹ் மிம்பரில் நிற்கிறாங்க, வெயிலில் காயிறார். கேட்குறாங்க, ஏன்பா நேர்ச்சை வச்சாராம், அவரை வர சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு அந்த நேர்ச்சை தேவையில்லைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனோட பேசுவதா இருந்தா நாம விரும்பின மாதிரி பேச முடியாது. இறைவன் அவனோட, அதாவது நம்முடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும்டா அவன் சொல்லி தருகிறான். என்னோட எப்படி பேசணும் தெரியுமா? என்ன மாதிரி பேசணும் தெரியுமா? முதல்ல போய் கையை கழுவணும், வாயை கழுவணும், முகத்தை கழுவணும், நல்ல பள்ளத்தை துளக்கி நல்ல சுத்தமாகணும். அதற்கு பிறகு நல்ல ஆடைகளோட வந்து என்னோட பேசணும். என்னோட பேசுற நேரம் எப்படி பேசணும் தெரியுமா? சும்மா பேசுறது, அல்லாஹ் அக்பர் பேசணும். இந்த முறை நாம என்ன முறையை படிக்கிறோம் தெரியுமா? தொழுகை என்று நாம் சொல்லுகிறோமே, இது இறைவனோட உள்ள பேச்சுவார்த்தை, முனாகஷா, முனாஜா. நாம் பேசுகிற நேரம் இறைவன் நமக்கு பதில் தருகிறான். இதாங்க உள்ள விஷயம். நம்ம நேரடியா பேசுற நேரமே, நேரடியா நீங்க தொழுகிற நேரம், இப்ப அந்த லைவ்ல இறைவன் நம்மளோட பேசுகிறான். எப்படி பெருமானார் மேலே போய் பேசினார்களோ, நாம் பேசுகிற நேரம் இறைவன் நம்மளோட பேசுறான் என்று செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற நேரம் இறைவன் என்ன சொல்கிறான், அர் ரஹ்மான் ரஹீம் சொல்ற நேரம் என்ன சொல்கிறான். நீங்கள் தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற நேரம் ஸ்பெஷலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அகிலத்தை படைத்தவன், சுல் அர்ஷில் மஜீத், ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் என்ன செய்கிறானாம், தனிப்பட்டு உங்களோட பேசுகிறானாம். இந்த கிஃப்டை தான் அவர் மேலே போகிறார். போகிற நேரம் அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. இதை போய் உங்க உம்மத்துக்கு கொடுங்க. இப்படிப்பட்ட கிஃப்டை மேலே இருந்து கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மன்றத்தில் கொடுக்கிறார்கள். மக்களே, எங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொடுத்த கிஃப்ட் இது. இதை புரிஞ்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா வீட்டில் ஒரு மாணிக்கம் இருந்தால் அதை பயன்படுத்தும். அவ்வளோ பெரிய சக்தி. அக்கௌண்ட் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்ணுறோம், எவ்வளோன்னு பார்க்குறோம்.
இதை கொண்டாந்து அல்லாஹ்வுக்கு இப்படி கட்டி விட்டா, தக்பீரை இப்படி கட்டினா அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா இரக்கம் வருமா? எப்படி தந்தேன் இந்த கிஃப்டை, எங்க கூப்பிட்டு தந்தேன், எப்படி கொண்டு வந்தார், இதை உங்களுக்கு தெரியாமல் இப்படியா பேசுறது? என்னோட பேசுறது எப்படி வரணும், எவ்வளவு சுத்தமாக வரணும், எவ்வளவு வாசமாக வரணும், என்னிடம் கேட்கிற நேரம் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். பதில் கிடைக்கிற உலகத்தில் ஜோ பைடனுக்கும் இறைவனோடு பேச இயலாது. இந்த வழிமுறைக்கு வராமல், இந்த உது எடுக்காமல், இந்த மாதிரி பேசாமல் இறைவன் பதில் கொடுக்க மாட்டான். இறைவன் பதில் கொடுக்கிற ஒரு கூட்டமாக இருந்தால், அந்த தொழுகையைத்தான் பெருமானார் மேலே இருந்து கொண்டு வந்தால், அந்த மேராஜில் இருந்து கொண்டு வந்தால், இதனுடைய பெருமதியை புனிதத்தை உணர்ந்து தொழுதோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் கொண்டு வந்தார் மட்டுமல்ல, ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, கதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் பெருமானுடைய பாதங்கள் வெடித்து போகிற அளவுக்கு, பாதத்துக்கு கீழே பாதத்தில் தோல் வெடிக்கிற அளவுக்கு பெருமானார் நிற்கிறார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிக் வ மா தஅഖர், யா ரசூலல்லாஹ் உங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சதா வாக்களிக்கிறானே யா ரசூலல்லாஹ், முன் செஞ்ச பாவம் பின்னாடி உள்ள பாவம் என்று, அதாவது எல்லாம் இதுக்கு பிறகு செய்கிற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறானே, நீங்க நிக்கணுமா, இதுக்கு மேல நிக்கணுமா, இதுக்கு மேல சொல்லணுமா, தூங்கலாம் தானே யார சொல்லலாம், பாவம் இல்லையே, பாவம் இல்லாட்டி நன்மை தானே, கன்ஃபார்ம் தானே, இதுக்கு மேல நீங்க செலக்ட் அல்லாஹ் சொல்லிட்டான், ஜன்னத் தாரண்டா அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லலாம் மனைவி என்ற வகையில கேட்கிறாங்க, அது வெடிச்சிருக்குதே, நீங்க காலை வெடிக்கிறதுக்கு நடந்து போனதால இல்ல, ராத்திரி நின்றதால அழுது பேசுறீங்க, தேம்பி தேம்பி அழுகிறீங்க. ஒரு தோழர் சொல்லுகிறார், நான் பெருமானாரை கடந்து போகிறேன், ஒரு வேளை லுஹா நேரம், ஒரு பானையில கொதிச்சால் எப்படி அடுப்புல முட்டை போடுமோ, ஒரு பானையில தண்ணியை வச்சு கொதிக்க விட்டா பட்ட 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 முட்டை போடுமோ, பெருமானார் பக்கத்தில் இருந்த சத்தம் கேட்கிறது, பெருமானார் வயிற்றில் இருந்த அந்த சத்தம், அவ்வளவு அழுகிறார்கள், பெருமானார் அல்லாஹ்வோடு அழுது பேசுகிறார்கள், மதிமயங்கி பேசுகிறார்கள். இதுக்கு பேர் தொழுகை. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால் நாம் என்ன ஓதுகிறோம், என்ன பேசுகிறோம், யாரோட பேசுகிறோம், இப்பொழுது பதில் தரப்படுகிறது என்ற உணர்வோடு தொழுவது தொழுவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் அதுக்கு மதிமயங்கினால் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பதில் கொடுத்தார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா ஒரு தொழுகை எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை, அந்த பேச்சுடைய தன்மையை பாருங்க. ஆயிஷா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனுஷனா மாற வேண்டாமான்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலையும் தன்னை ஜனாதிபதியா சொல்லவே இல்லை, தன்னை ராஜாவா சொல்லவே இல்லை, தனக்கு மலிக்கன்னு சொல்லவே இல்லை. ஆயிஷா அல்லாஹ்வுக்கு விருப்பம், அதாவது நன்றி உள்ள அடிமையா வாழக்கூடாது. ஆயிஷா அடிமை என்பது தொழுகை சொல்லுது. நம்ம தக்பீர் கட்டினா மனித குலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே கொள்கை நாங்க அடிமை என்பது. ஏன்னா மனுஷனுக்கு தந்த அறிவு எப்படின்னா, நாங்க எஜமான், நாங்க எஜமான், எங்களை பீட் பண்ண இயலுமா, காட்டுக்கு போனா நாங்க தான் எஜமான், ஊருக்கு வந்தா நாங்க தான், நாங்க அதை கண்டுபிடிப்போம் இதை கண்டுபிடிப்போம், எல்லா விலங்கு நமக்கு கீழே தான், யாருக்கும் கட்டுப்பட ரெடி இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் தன் சஜதாவில் தலையை வைத்து, இறைவா நான் உனக்கு முழுக்க கட்டுப்பட்டு விட்டேன் என்ற கொள்கையை சொல்லக்கூடியது தான் இந்த தொழுகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழணும் என்பதை காட்டி தந்தார்கள். அந்த தொழுகை அந்த விதத்தில் தொழுதால் மட்டும்தான் நமக்கு உதவி கேட்கலாம், அல்லாஹ்விடம் உதவி செய்யலாம். உதவி தேவை என்றால் இந்த தொழுகையை முன் வச்சு கேட்கலாம், திருப்பி அடிக்கப்பட்ட தொழுகையால் கேட்க முடியாது. அடுத்த ஒரு விஷயம், நாம் தொழுதுட்டோம் என்று சொன்னால், இந்த மாதிரி கரெக்டாகவே தொழுகிறோம் என்று வைத்தால் கூட அந்த தொழுகை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய அன்பை பெருமாக இருந்தால் அந்த தொழுகைக்கு பிறகு ஒரு மாற்றம் நடக்கணுமா. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்திலிருந்து நம்மளை தடுக்கும், அதாவது கெட்ட காரியத்திலிருந்து நம்மளை தடுத்துருமா. 40 வருஷம் தொழுகிறோம், நம்மளால் படம் பார்க்கறத விட முடியலைண்டா, படத்தில் சஹாபாக்கள் தான் நடிக்கிறாங்களா, ஷாபி பெண்கள் தான் நடிக்கிறாங்களா, அது என்ன சித்தாந்தத்தை தருகிறது, அது விபச்சாரம், எங்களால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை விட முடியலைண்டா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை தடுக்குமா. ஒன்று அல்லாஹ் போய் சொல்லணும், அல்லாஹ் போய் சொல்லுவானா, அல்லது நம்ம தொழுகை நம்ம தொழலன்னு அர்த்தம். நாம் தொழுகிறோம் ஆனால் பீடி அடிக்கிறோம், பள்ளியிலேருந்து வெளியே போகிற நேரம் நம்ம தொழுந்து முடிச்ச உடனே பீடி அடிச்சுட்டு போகிறோம்,
சிகரெட் குடிக்கிறோம். நம்ம தொழுகை இது கெட்டது என்று தெரிந்த உடனே நிப்பாட்டுச்சா? வாழ்க்கையே குடியோட கழித்தவர்கள் அவர்கள் தொழுகிற நேரம் அல்லாது தடை என்று சொன்ன உடனே நிப்பாட்டிட்டாங்க. அந்த தொழுகை நிப்பாட்டுமா? அப்ப நமக்குள்ள ஒரு பாவம் உண்டு. வட்டி எடுக்கிறப்பா கோடி கோடியா கொட்டுது ஒரு வியாபாரம், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹராம், நீ செய்யறது ஹராம்டா, நம்மளால அதை விட முடியுமா முடியாதா? அப்படி முடிகிற சக்தி இருந்தால் நாம் தொழுதிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா தொழுகை என்ற பேரில் ஒரு முசீபத்தில் ஈடுபட்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் கேட்கிறேன், தொழுகையை பற்றி எல்லாம் சொல்கிற நேரம் உங்கள் பிள்ளை ஸ்கூல் போகுது, 11 வருஷமாக ஸ்கூல் போனால் அந்த ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தாண்டா 4 எழுத்து வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், 4 கணக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுமே தெரியாட்டி நீ ஏன்டா ஸ்கூல் போன? ஸ்கூல் போகல, ஸ்கூல் என்ற பேரில் வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். 40 ஆண்டுகள் தொழுகிறாங்க. பக்கத்தில் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போனேன், முன் சஃப்ல நிற்கிறாங்க, நானே நிற்கிறேன். ஒரு வயோதிப மனிதர் வெள்ளை ஷர்ட் கொடுத்து சாறு கொடுத்துருக்கிறாரு. பக்கத்தில் வந்தவர் கைப்பட்டுட்டவர், உருக்கி பார்த்து சஃப்ல உருக்கி பார்த்து தள்ளுறாரு. இவர் கேட்குறாரு, நான் பின்னாடி போட்டுமா? அட நான் எத்தனை வருஷம் தொழுது முடிகள் நரைத்து சஃப்ல ஒரு ஆள் இப்படி தெரியாமல் கைப்பட்டால் முறைக்கிற நிலைமை நமக்கு வந்தால் நாம் தொழுதோமா? நம்மகிட்ட இந்த பணிவு இருக்குதான்? எங்களால் சஃப்ல நிற்கிற நேரத்தில் கூட கோபத்தை அடக்க முடியலண்டா நாம் என்ன தொழுதோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை நிப்பாட்டும், தப்பான பார்வைகளை தாழ்த்தும், தவறான செய்திகளை நிப்பாட்டும். பாட்டில் மியூசிக் இருந்தால் அது தடை, ஹராம் என்றால் நிப்பாட்டிடுவோம். இந்த தொழுகை நமக்குள் இருந்தால் அதான் நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுச்சுன்னு அர்த்தம். நம்ம தொழுதுட்டோமா இல்லைன்னு அர்த்தம். இது எதுவுமே நமக்குள் மாறன் இல்லைண்டா எங்க ரிப்பேர் பண்ணணும்? வண்டி போகுது, இடக்கிட நிற்குது, சத்தமாக இருக்குது, பெட்ரோல் கூட பத்துது, என்ஜினை கொஞ்சம் பாருங்கப்பா, பிரச்சனைன்ற மாதிரி நம்ம அதிக பாவத்தில் ஈடுபட்டுட்டே போறோம்டா தொழுகையை ரிப்பேர் பண்ணணும். நமக்குள்ள பொய் நிறைய வருகிறதுண்டா தொழுகையை ரிப்பேர் பண்ணணும். நமக்குள்ள ஹராத்தில் சர்வ சாதாரணமா போறோம்டா நம்ம தொழுகையில் உள்ள பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதெல்லாம் தொழுகையில கோட்டை விட்டவங்க, தொழுகையில பிரச்சனை உள்ளவங்க, தொழுகையை சிறப்பாக செஞ்சவங்க. அந்த தொழுகை எப்படி என்றா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, நீங்க என்ன தொழுறீங்கன்னு நினைப்பீங்க, அவங்க ஓதினா நீங்க என்ன ஓதுறீங்கன்னு நினைப்பீங்க, அவ்வளவு ராகமா ஓதுவார்கள். அவர்கள் தொழுதால் நீங்க என்ன தொழுறன்னு நினைப்பீங்க, அவ்வளவு நேர்த்தியா தொழுவார்கள். அந்த தொழுகையும் அல்லாஹ் தூக்கி மூத்தல் அடிச்சிருவான. அந்த தொழுகை ரிஜெக்டா. ஒரு டீம் ரொம்ப பொடுப்போக்கா தொழுகிறவங்க, இன்னொரு கூட்டம் அவ்வளவு அழகா தொழுகிறவங்க. அவங்க பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? அவங்க தொழுகையில் அந்த மாதிரி பெருமானாரிடம் அவருடைய இந்த தொழுகையில் உள்ள பரம்பரை கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில் சொல்றாங்க. ஒரு நாள் பெருமானார் கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கிறாங்க. எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க. பெருமானாருக்கு தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்கணும் என்று. ஒரு மனிதர் வருகிறார், அவர் வந்து கரண்டிக்கு மேல் உடுத்திருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார். அவர் வருகிறார், அவர் ரொம்ப அழகாக தொழக்கூடிய ஒருவர். அவர் வந்தவர் ரசூலுல்லாஹ்வோட முன்னாடி வந்து ஏதில் யா ரசூலல்லாஹ் ஏதில், அல்லாஹ்வுடைய தூதரே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னை விட நேர்மையாவா? என்னை விட நேர்மையாவா? சில பேர் இருக்கிறார்கள், அவருடைய மார்க்கத்தின் நிலைமை எப்படி என்றால் பெருமானாரை திருத்துற அளவுக்கு மார்க்கவாதிகள். ஆஹா, இப்படி வரக்கூடாது, இந்த இடத்துல இது பிழையே. அவங்க உச்சக்கட்ட ஜோஸ் எப்படி என்றா ரசூலுல்லாஹ்ட்ட பிழை காண்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள். அந்த ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தால் அவர் திரும்ப போகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கிலாபுன் நார், நரகத்து நாய்கள் வெளியிடுவார்கள் இவர்கிட்ட இருந்து. இவனுடைய பின்னாடி வரக்கூடிய நரகத்து நாய்கள் ஹவாரிஜிகள், ஹாரிஜியாக்கள், சஹாபாக்களை காஃபிர் என்று சொன்னவர்கள், உருவாக்கத்துடைய தலைவனை காட்டுகிறார் ரசூலுல்லாஹ். அவங்கள பார்த்தா ஹவாரிஜிகளை பார்த்தா பக்குவம், அவர்கள் எல்லாத்திலையும் நுனிப்புள் மேய்கிற மாதிரி நிற்பார்கள், அடங்குவார்கள், அடக்கமாக நிற்பார்கள், அவுராதுகளை மிஸ் பண்ண மாட்டார்கள். பெருமானார் சொன்ன கிலாபுன்னார், நரகத்து நாய்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை கடுமையான வார்த்தை. இவர்கள் தெரிந்து வெளியாகுவார்கள். அவர்கள் ரொம்ப அடக்கமாக இப்படி ஒழுப்பார்கள், அடக்கமாக இப்படி நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். அதை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. என்றாலும் நான் உங்களுக்கு இந்த செய்தியை ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், அந்த தொழுகை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுவான். எப்படி என்றால் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொல்கிறார்கள், திஹாமா ஒரு பெரிய மலை தொடர் இருக்கிறது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற நேரம் அந்த மலை தொடரை நமக்கு பார்க்கலாம்.
சாதாரணமாக நீங்கள் இலங்கையில் மலை வேற மலை தொடர் வேற. நக்கல்ஸுக்கு போனீங்கன்னா எல்லா பக்கம் பெரிய மலைத்தொடரை பார்க்கலாம். பிதுருத்தலாக்கலைக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய மலைத்தொடரை நீங்கள் பார்க்கலாம். இந்த மலை தொடர் என்றால் ஒரு மலை அடுத்த மலை அடுத்த மலை அடுத்த மலைன்னு தொடராக போகும். இந்த மாதிரி நீங்கள் சவுதிக்கு போனியாலே சாதாரணமாக அதிகமான கல்லு மலைகளை தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பாதையில் போயிட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் இப்படி 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 திரும்பினீங்கன்னா ஒரு சில இடத்துல மணல் இருக்கும், சில இடத்துல மண்ணாக இருக்கும். அதிகமாக நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னா கல்லு மலைகளைத்தான் நீங்கள் அதிகம் பார்ப்பீங்க. அதுதான் நிறைய பார்ப்பீங்க. அதில் தியாமா என்பது ரொம்ப ஃபேமஸ். சஹாபாக்களுக்கு தெரியும். அது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்போ நாம் அரிசி வாங்குறோன்னா ஒரு கிலோவுக்கு வாங்குவோம். எனக்கு 10 கிலோ தாங்க 20 கிலோ தாங்கணும். சீனி வாங்குறோன்னா அப்படி வாங்குவோம். அதை மாதிரி சஹாபாக்களுக்கு கிலோ கணக்கு சொன்னால் விளங்காது, கண்டெய்னர் கணக்கு சொன்னால் புரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திகாமா மலை தொடர் அளவுக்குள்ள நன்மையோடு ஒருவர் வருவார். மறுமையில் ஒரு கூட்டம் வரும், கௌம் வரும், ஒரு கூட்டம் வரும். திகாமா மலை தொடர் அளவுக்கு அவர்கள் நன்மையோடு வருவாங்க. அந்த நன்மை கொஞ்ச நஞ்ச நன்மை இல்லை. திகாமா மலைண்டா நீங்கள் நினச்சிடக்கூடாது அல்லாஹ் பெரியவன் நானும் நீங்களும் அந்த நன்மை அவ்வளோ செய்வோமா தெரியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான நன்மையோடு வருவாங்களாம். வந்தால் பெருமாள் சொல்கிறாங்க, அப்பா மன்சூரா, ஒரு மலை இங்கே உங்களை பார்க்குறீங்க, அந்த மலையை நாளைக்கு வந்து பார்க்குறீங்க, தூசு தூசா துகள் துகளாக ஒன்றும் இல்லாமல் பறந்து போயிருந்தா தூசா ஒரு மலையை எடுத்து கிரைண்ட் பண்ணி ஒட்டச்சி இடித்து தரமட்டமாக்கி தூசா பறக்க விட்டா எப்படி இருக்கும்? காணாமல் போயிடும். இன்னப்பா கல் பெரிய மலை இருந்துச்சு, அதை எடுத்து மிக்சரில் அரைச்சி போட்டு விட்டா தூசா பறந்து போயிடும். மலை எல்லாம் சேர்ந்து கல்லா நின்றா தான் பவர். கல்லை உடைச்சி அரைச்சிட்டோம்னா பவர் இல்லை. பெருமானார் சொல்கிறாங்க, திகாமா மலை தொடர் அளவுக்கு வர்றத அப்பா மன்சூரா பறந்து போகிற புழுதிகளாக, எப்படி பாலைவனத்தில் பறந்து புழுதி போகுமோ அப்படி ஆக்கிருவான், ஒன்றும் இல்லாமல் ஆகிருமன்றாங்க. ஒரு இடத்துல கண்ட மலையே காணாமல் போயிடும். அப்படி வந்தால் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்ன்றாங்க. சஹாபாக்கள் பதறி போகிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அவங்க துடிச்சு போகிறாங்க. யார சொல்லலாம், அவங்க யார சொல்லலாம், அவங்கள பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் யார சொல்லலாம், அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகாமல் இருக்க எங்களுக்கு சொல்லித்தாங்களே யார சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருவாங்களான்னு ஆச்சரியப்படுறாங்க, பயங்கரமாக போகிறாங்க. இவ்வளோ நன்மையோட வந்து அல்லாஹ் ஒரு நாள் அநியாயம் பண்ண மாட்டானே, நன்மையோட வர்றவங்களை அப்படி செய்ய மாட்டானே, அவங்க என்னதான் அப்படி பண்ணினாங்க சொல்லுங்க யார சொல்லலான்னு கேட்குற நேரம் பெருமானார் அந்த ஹதீஸை எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? இன்னமின் இஹ்வானிக்கும், அவங்க யார் தெரியுமா? எங்கேயோ தூரத்தில் உள்ள மக்கள் நினைக்காதீங்க, உங்களோட சஃபில் நிற்கிற உங்கள் சகோதரர்கள்ன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் சஃபில் நிற்கிற மக்களாம். இன்னமின் இஹ்வானிக்கும் இன்னமின் ஜில்தத்திக்கும், உங்கள் தோல் என்ன அதே சேம் தோல் தான் உங்களுக்கு. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள ஆள்பா, தூரத்தில் தேடி போகாதீங்க. உங்கள் பக்கத்தில் தக்பீர் கட்டி தொழுகிறாரா, அவர் மறுமையில் வருவார், நன்மையோடு வருவார், அந்த நன்மை ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்குவான் என்று சொன்னால் நீங்கள் எங்கேயோ ஒரு நாட்டில் போய் தேடாதீங்க. உங்கள் சகோதரர் பிரதர், உங்கள் பிரதர் உங்களுக்கு என்ன தோலோ அதே தோல். அதுக்கு பிறகு ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் கதி கலங்கி போகிற அளவுக்கு அது பயங்கரமான ஒரு மற்ற இருக்குது. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? யஹுஸூன பில்லைல் கமா தஹுஸூன், அவர்கள் இரவை என்ன செய்வார்கள் தெரியுமா? நீங்கள் இரவில் என்ன செய்வீங்களோ அதை செய்வாங்கன்றாங்க. சஹாபாக்கள் இரவில் அழுவார்கள், தக்பீரை கட்டிக்கொண்டு அழுவார்கள், தனிப்பட்ட ரீதியாக தொழுவார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வருவாங்களே மறுமையில் எல்லாம் அல்லாஹ் தூசியாக்குவானே, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இரவில் தொழுவார்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி தொழுவாங்க தெரியுமா? நீங்கள் தொழுகிற மாதிரி தொழுவாங்க. நீங்கள் நினைச்சிடக்கூடாது பிதஅத்துவாதி என்று. பிதஅத்துவாதிக்கு சொல்லப்படலை. ஏனென்றால் பிதஅத்துக்குரிய ஒரு ஆள் தொழுகிறாரு, அவர் பொடுப்போக்கா நிற்கிறாரு, அவர் பிதஅத்தில் கவனம் மேற்கொள்ள பிதஅத்துன்னு சொல்லப்பட்டும் அவருக்கு பிடிவாதத்தில் நிற்கிறான். அந்த பிதஅத்துவாதியை சொல்கிறேன். பிதஅத்தில் பிடிவாதமாக நிற்கிறாருண்டா அது தூக்கி வீசப்படும், அவர் முகத்தில் தூக்கி வீசப்படும், ரிஜெக்ட். எது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களே, உம்மத்தி உம்மத்தி, ஹவுலுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு கூட்டம் வருவாங்க, மலக்குமார்கள் நிப்பாட்டி வைப்பாங்க. புகாரில் வருவது, நான் உம்மத்தி, என் உம்மத்துப்பா விடுங்க, மலக்களுக்கு நான் சொல்லுவேன், என் அடையாளம் தெரியும். ஊர்ற முஹஜ்ஜலின் அவங்க உது எடுத்து அதெல்லாம் மினுங்கும், அந்த அடையாளத்தில் ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிருவாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எப்படி யார் சொல்ல நீங்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிப்பீங்க, எப்படி எங்களெல்லாம் புரிஞ்சு கொள்வீங்க, அப்படி மின்னுங்கும் பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ்.
அந்த விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, உம்மத்தி உம்மத்தி என்ற உம்மத்து மலக்குகளை விடுங்க உம்மத்தி. அவங்க அப்படி பிடிச்சிட்டு சொல்லுவாங்களாம், நபியே உங்களுக்கு தெரியாது மஹதசு பஅதக், உங்களுக்கு பிறகு என்ன பண்ணினாங்கன்னு தெரியாது. மார்க்கத்தை பிடிச்சி புதுசா மாத்திட்டாங்க, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சேர்த்து விட்டார்கள், நீங்க சொன்ன கோட மீறிட்டார்கள். அவங்க தொழுதாங்க, ஆனா வேற தொழுக தொழுதாங்க. அவங்க நோம்பு பிடிச்சாங்க, வேற மாதிரி பிடிச்சாங்க. என்னென்னலாம் அதுக்குள்ள நுழைச்சு பிடிச்சாங்க. அவங்க ஹஜ்ஜி செஞ்சாங்க, என்னென்னலாம் நுழைக்கணுமோ நுழைச்சாங்க. உங்களை முன்மாதிரியாக அவர்கள் தேடி பார்க்கவில்லை, ஒவ்வொன்றையும் முரசி பார்க்கவில்லை. நீங்கள் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் அணுவணுவாக பின்பற்றணும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. கபரில் போய் அடக்கினார்கள், ஆனால் அவர்கள் நினைத்த விதத்தில் அடக்கினார்கள், இல்ல அவங்க முன்னோர்கள் செய்த விதத்தில் அடக்கினார்கள். யார் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் அப்படி அடக்கவில்லை. இதுதான் மலக்குமார்கள் சொல்ற நேரம். அப்படின்னா விட்டுருங்க மலக்குகளே, அவங்களுக்கு தண்ணி இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு ஹவுல்ல தண்ணி இல்லை. அந்த தொழுகையை நான் சொல்லவில்லை, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுத தொழுகை அதனை ஏற்றுக்கொள்ளப்படும், அதனை நன்மை ஹசனாத் வரும். அந்த நன்மையோட வரக்கூடிய ஒரு கூட்டத்தை அந்த மண் தூள் தூளா தூசு தூசு ஆக்குறேன்னா அவங்க நன்மை என்ன? நீங்க எப்படி இரவு தொழுந்தீங்களோ அப்படி அவர்கள் தொழுவார்கள். அந்த அளவுக்கு நாமெல்லாம் தொழுகிறது இல்லை. சஹாபாக்கள் தொழுத தொழுகை நம்ம கிட்ட கூட இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்தால் பெருமானுக்கு தூக்கம் போகாது, எழுந்துடுவார்கள். ரப்பு முதல் வானத்தில் இறைவனோடு பேசுவதற்கு ரசூலுல்லாஹ் அழுது எழும்பார்கள். பெருமான் அழ ஆரம்பிப்பார்கள். கிட்ட வந்து விட்டான் என்ற உணர்வு ரப்பை பார்க்க போனவருக்கு, அதாவது ரப்போட பேச போனவருக்கு அல்லாஹ் முதல் வானத்தில் வந்தால் என்றால் தூக்கமே போகாது. அந்த சஹாபாக்களும் விழிப்பார்கள். அப்படிப்பட்ட உணர்வு மதீனத்து நகரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களுடைய இரவு தொழுகை மாதிரி தொழுதா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும். இந்த தொழுகை ரிஜெக்ட் ஆகுது, இவங்க செஞ்ச நன்மையெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதுண்டா கரெக்டாக தானே தொழுதாங்க, என்ன பிரச்சனைன்னு தேடி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் இப்படி பார்க்குறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் ரிஜெக்ட் ஆகுது? தொழுகையும் கரெக்ட் தானே, அவங்களோட அல்லாஹ் இறக்கம் இல்லை, என்ன பிரச்சனை? அவர்களை ரசூலுல்லாஹ் இதா ஹலவ், அவர்கள் தனிமையானால், அவர்கள் தனித்து விட்டால் அல்லாஹ்வுடைய கோடை வரம்பை சிம்பிளாக மீறுவார்கள். தனிமையில் ஒரு ரூம்ல சிக்கினா யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அவர்கள் பிசினஸ் பண்ணினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளாக மீறுவார்கள். எந்த வருத்தம் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட பாவம்னால இந்த தொழுகையெல்லாம் அழிக்கப்பட்டு விட மாட்டாங்க. அப்ப தொழுகையை பர்ஃபெக்டா இருந்தாலும் அந்த தொழுகை இந்த தன்மை இருக்கிறதுனால் இப்படி வந்துடும். அப்ப இது எல்லாத்தையும் தேடி பார்த்து படித்து நம்ம பர்ஃபெக்ட் ஆகணும்னா தொழுகை என்ற பாடத்தை தனியாக படிக்கணும். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். என்னால் நிறைய பேர் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் உள்ள மக்களுக்கு ஆதங்கம். அவர்களுக்கு என்ன பண்ணணும்? துஆ தான் நம்மளால் மெயினாக செய்யலாம். அந்த துஆ செய்வதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இந்த தொழுகை ஒழுங்கா இருந்தால் தான் இந்த மக்களுக்கு ஒழுங்கா துஆ கேட்கலாம், ஒழுங்கா கபூலாக்கலாம், கபூலாகும். அப்படி என்றால் நம்ம தொழுகையை ஒழுங்கு இல்லை என்றால் அந்த துஆவுக்குரிய முதல் அம்சமே இல்லாமல் போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்தேன். இந்த தொழுகையுடைய பாடத்தை நாம் திரும்ப ஒழுங்கான முறையிலே அல்லாஹ்வோட பேச போகிறோம் என்ற உணர்வோடு ஒழுங்காக தொழணும். தொழுகையால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த, அதாவது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தினை தடுக்கும் என்றால் அந்த தடை நமக்குள் வருகிறதா? அப்படி தடுக்குதா? தப்ப பார்க்கறதுக்கு நேரம் கல்பு உறுத்துதா? தவறு வேணாம் என்று விடுகிறோமா? பாவத்திலிருந்து ஒதுங்கி போகிறோமா? அதெல்லாம் நாம் தொழுகை தொழுதுவர்கள் என்றதுக்கு அடையாளம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நம்மளை மாற்றி அருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு மூமினை பொறுத்தளவிலே அவன் தொழுகையை பற்றி திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. சுவர்க்கத்துக்குரிய திறவுகோல் என்று நாம் சொன்னால் திருமதியில் வரக்கூடிய இந்த செய்தியிலே மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலா என்ற இந்த செய்தியை ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்கிறார்கள். இந்த செய்தியிலே சுவர்க்கத்துக்கு நாம் உள்ளே நுழைவதற்கான முதல் துறப்பு இந்த தொழுகை என்றால், இப்பொழுது நாம் தொலை இருக்கக்கூடிய இந்த தொழுகை, இதற்கு முன்னாடி தொழுத தொழுகை,
நமக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு நம்ம கல்பு அல்லாஹ்வோடு பேசுகிறதா, அந்த உணர்வு ஏற்படுகிறதா என்பதை நாம் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் முதலாக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன்டா அர்த்தம் என்னண்டா, மற்ற அத்தனையும் அஸ்கர். அஸ்கர் என்றால் சின்னது. தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனே என் வியாபாரம் சின்னது, என் குடும்பம் சின்னது, என் புள்ள குட்டிகள் சின்னது, நான் இப்போ உள்ள கொடுக்கல் வாங்கல் சின்னது. ரப்போட பேச போகிறோம் என்றால் நாம் என்ன பழகுறோம் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அசானில் அல்லாஹு அக்பர் என்று கேட்டால் நம்ம அசான் அல்லாஹ் மிகப்பெரியவன்டா இதெல்லாம் சின்னதுப்பா, விட்டுட்டு போகணும் என்ற உணர்வு நமக்குள்ளே வரணும். அதுக்கு மேலேயும் நமக்கு இது பெருசா அல்லாஹ் பெருசான்னு கேட்கு. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனே மற்ற எல்லா சிந்தனைகளை விட்டு நான் அப்புறமாகணும். அது ஒரு நேரம் செய்தான் குழப்புவோம். மனுஷன் அடிப்படையில் பிழைகள் வருகிற நேரம் சுதாகரித்து கொள்ளணும். வாழ்க்கையில் எல்லா நேரம் அல்லாஹுக்கு மட்டும் தக்பீரை கட்டிட்டு சிந்திக்கக்கூடாது. பிஸ்னஸ் அல்லாஹ் மிகப்பெரியவன் கட்டின உடனே நாம் என்ன செய்ய போகிறோம்? வஜ்ஜகத்தோ மற்றதோ ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்தியா ஓத போகிறோம். ஃபாத்தியா என்பது பெருமானார் சொன்னார்கள் சபுல் மசானி, ரசூலுல்லாஹ் கொடுத்த கிஃப்டில் ஒரு மிகப்பெரும் கிஃப்ட், எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட். ஏன்னா அல்லாஹ்வோட பேசுறதுக்கான வாய்ப்பு. பெருமானார் பேசுறேன்னா நல்லா பதில் கொடுக்குறாங்களா? இதே மாதிரி நாம் பேசுறேன்னா நல்லா பதில் தர்றானா? அல்ஹம்துலில்லாஹ் உடனே அல்லாஹ் பேசுறானா? அர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் பேசுறானா? மாலிக் யௌமிதீன் அல்லாஹ் பதில் தர்றானா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் பதில் தர்றானா? இப்படி ரசூல் என்ன பதில் தர்றான் என்பதையும் அல்லாஹ் ரசூலா சொல்லிட்டாங்க. அப்ப பதில் கிடைக்குது கன்ஃபார்ம் ஆண்டா அந்த சூரத்துல் ஃபாத்தியா ரொம்ப முக்கியம். இந்த ஃபாத்தியா இல்லாட்டி தொழுகை இல்லை. அப்போ ஃபாத்தியாவில் என்ன திரும்ப திரும்ப ஓதுறோம் என்பதை நாம் புரிந்து ஓதுறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். காலையில் ஒன்று நடந்திருக்கும், அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்ர் செய்யணும், தேங்க்ஸ் பண்ணணும், அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவானா? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான்பா அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹ் பதில் தர்றான்டா. நம்ம பேசுறது அல்லாஹ்வோட பேசுறோமா இல்லையா? ஏதோ அல்லாஹ் இப்படி அல்லாஹ் பதில் தருவானா? அல்லாஹ்ட பதில் இப்படி வந்து இய்யாக நஅபுதுல பதிலை கேட்டீங்கன்னு வைங்க, அல்ஹம்து மிஸ் பண்ண மாட்டீங்க. இய்யாக நஅபுதுல அல்லாஹ் கொடுக்கிற பதில் என்ன நான் சொல்ல மாட்டேன். இப்பொழுது நீங்கள் தேடி படிப்பதற்காக வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பதிலை ஒரு மனிதன் பூரிப்படைவார். இது ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பதில் அற்புதமான ஒரு பதிலை கொடுக்கிறான். ஃபர்ஸ்ட் நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வந்த உடனே தேவையை கேட்காது, வந்த உடனே கையை இதாக்காது, என்ன புகழ். நேற்று ராத்திரி கஷ்டப்பட்டியா? உனக்கு ஒரு வயிற்று வலி வந்துச்சா? சோமாக்கினான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னியா? என்றைக்கு ஒரு நாள் புள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிற நேரம் 10 நாளைக்கு பிறகு சோமாக்கி அனுப்பினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ஒவ்வொன்றுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு தக்பீரை கட்டினோன்னு அந்த பேச்சில் உணர்வு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் அர் ரஹ்மானிர் ரஹீம். இது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பெரிய மந்திரம் இது. ரஹ்மானிர் ரஹீம்ண்டா அளவற்ற அருளாளன் நிகர இல்லாத பேரன்பு மிக்கவன் நம்ம மொழிபெயர்க்கிறோம். ரஹ்மான் என்பது அரபுல வசனண்டுவாங்க. ஒரு போத்தல் இருக்குது, அதில் தண்ணியை ஊற்றுறோம், தண்ணிக்கு ஒரு ஷேப் இல்லை, இந்த போத்தலில் ஊற்றினா அது மாதிரி வந்துடும், ஜாம் போத்தலில் ஊற்றினா அதுக்கு மாதிரி மாறும். ரஹ்மான் என்ற அரபுல வசனில் சொல்லுவாங்க. அதாவது அச்சான் கல்பான் ஜவ்ஆன் அப்படி இருக்குது. என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு தாவம் வந்தா அச்சான்டா என்ன அர்த்தம்? கடுமையான தாவம், எக்ஸ்ட்ரீமான தாவம், இப்ப தண்ணி வேணுமென்ற தாவம். அந்த மாதிரி ஒரு தாவத்துக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்லலாம், ரஹீம் என்று சொல்ல, ரெண்டு ஒரு அர்த்தம் தான். ஆனால் சொன்ன விதம் இருக்கு பாருங்க. ரஹ்மான் அரபுல சொன்னா அல்லாஹ் அவ்வளோ இறக்கும் அர்த்தம், அவ்வளோ இறக்கும். இப்போ உங்களுக்கு அவர் ரஹ்மான். நீங்க பிரச்சனையோட போய் தக்பீரை கட்டிட்டு ரஹ்மான்டா அவன் கோபக்காரன் இல்லை, அவன் ரஹ்மான், அவன் இறக்கம் இப்ப கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க அதான் தொழுகையில் உள்ள அற்புதம். அவன் ரஹ்மான்டா எப்படிப்பட்ட ரஹ்மான் அது தனியா நீங்க படிக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது, அப்பவெல்லாம் அவங்க சொல்ற பேர் ரஹ்மான். பாப்பா வந்து விட்டு விரட்டுறார் இப்ராஹிம் நபிக்கு, அப்பா அவர் சொல்ற பேர் ரஹ்மான். ஏன் ரஹ்மான் உங்களை மன்னிப்பான் என்று பேசுறார். விட்டு விரட்டுற நேரம், கெட் அவுட் சொல்ற நேரம், ரஹ்மான் என்ன அர்த்தம், இந்த அல்ஹம்துக்கு என்ன அர்த்தம், கல்பு இதை சொல்லிட்டே இருக்கிற நேரம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் அல்ஹம்து வந்துடும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஃப்ல வந்து நிற்கிறார். சுபஹ் நேரம் சூரா யூசுப் அல்லது சூரா நஹ்ல் ஓதுவார்.
ஏன்னா மக்கள் வந்து சஃபில் சேரட்டும் என்பதற்கு. வளமை மாறி உமர் பின் கத்தாப் வந்து அமீருல் மோமின் அவர் வந்து அப்படியே சஃபை செய்கிறார். பின்னாடி உள்ள சஹாபி அறிவிக்கிறார் தாபி, என்ன சஃபை வளமையாக செஞ்சார், நெருக்கினார். அவர் போய் நின்றுட்டு சூரத்து வளமை மாதிரி ஓதுவார். எல்லா காலையிலையும் அவர் கொஞ்சம் மக்கள் வரட்டுமெண்டு ஃபர்ஸ்ட் ரக்காத்தை கொஞ்சம் இழுத்து ஓதுவார். சூரா யூசுப் ஓதுவார், சூரா நகல் ஓதுவார். வளமைக்குமா வாரியே இன்றைக்கு ஓத ஆரம்பிக்கிறார். ஷஃபை பிளந்து கொண்டு நான் பின்னாடி நிற்கிறேன். யார் கண்ணால் பார்த்தாரோ அவர் அறிவிக்கிற செய்தி புகாரில் வருது. நான் பின்னாடி நிற்கிறேன். சரியாக அவர் தொழுவிக்கிறார். எங்கள் ஷஃபை பிளந்துட்டு ஒருத்தன் வந்தான், வந்து கத்தி எடுத்து குத்தினால் அவர் கீழே விழுந்துட்டார். உமர் பின் கத்தாப் கீழே விழுந்துட்டார். விழுந்தவர் என்ன பண்ணினாரண்டா, அவர் சாதாரண ஜனாதிபதி இல்லை. அவர் எப்படிப்பட்ட ஜனாதிபதி என்றா ஒரு வல்லரசை உண்டாக்கிட்டார். வல்லரசுக்கு ஜனாதிபதி. அப்போ எந்த மனுஷனும் மௌத்தா சாக முன்னாடி எனக்கு செலவு வச்சியா பூமாலை போடன்னு இப்போ கெட்டுற நேரம் தொழுகை விட்டுட்டு என்ன பாருப்பா, நான் எவ்வளோ பெருமதியான ஆள், எவ்வளோ தூரத்துக்கு ஜனாதிபதி. அவர் சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன். அவர் கீழே விழுந்தவர் பக்கத்துள்ளவர் இழுத்து சலா தொழுகை, என்ன பார்க்காதீங்க, தொழுகையை முடிங்க. அவர் வேகமாக, அதாவது அமீருல் மோமின் ரத்தம் ஓடுது, யாரும் தொழுகையை விடவில்லை. அந்த நேரத்தில் 8 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் பள்ளியில். அந்த நேரத்தில் அவன் அந்த கத்தியோடு எடுத்து ஓடுற நேரம் குத்திட்டே போகிறான். அவன் மாட்டி படுறான்னு விளங்குறான். அவன் கத்தி அவன் குத்தி செத்து போனான். அபுல் ஃபைரூஸ் இந்த கதையை சொல்கிறேன், இந்த சப்ஜெக்டை சொல்கிற நேரம் பள்ளியில் இப்படி நடக்குது. அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, இழுத்து சலாண்டு போட்டார். முன்னாடி தொழுகை சுருக்கமாக தொழுகை நடத்தப்பட்டது. சலாம் கொடுத்து முடிஞ்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜஅல் மையத்தி பியதி ரஜுலின் யதஇல் இஸ்லாம். உமர் பின் கத்தாப் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ். எது அல்ஹம்துலில்லாஹ்? இஸ்லாம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவன் கையால் இறைவன் என்னை கொலை செய்யாமல், நான் குத்தப்பட்டனே, நான் மௌத்தாகிறனே, இறைவன் வந்து இஸ்லாம் முஸ்லீம் என்று சொன்ன ஒருவன் கையால் என்னை கொலை செய்யாமல். அவருக்கு தெரியும் குத்தப்படுறேன்னு ஆல்ரெடி தெரியும், ஷஹீதாக்கப்படுறேன்னு 100% தெரியும். பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் கடுவை பிளந்து லட்சம் அல்ல கோடியை பிளந்து இதை ஒரு துகள் சந்தேகம் பண்ணி கேட்டால் இல்லைன்னுவாரு. என்ன ரசூல் அவரை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்கள் ஷஹீதுப்பா, உங்களை கொலை செய்வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் எதிர்பார்த்துட்டே இருந்தார். அது நடக்கும் என்று தெரியும், எப்பன்னு தெரியாது. அதனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, குத்துறது தெரியும், குத்தி கொலை செய்யப்படுவது தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ். அவர் நினைச்சார், யார் என்ன கொல்லுவானோ தெரியாது, என்னை எவன் கொல்லுவானோ தெரியாது, முஸ்லிமா காபிரா, அவர் அதுல டவுட்டா இருந்தார். அந்த எக்ஸ்பிரஷன் அவர் வெளிப்படுத்துகிறார், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காபிர் என்ன குத்திட்டான், இஸ்லாம் என்று தன்னை சொல்லிக் கொண்டவன் குத்தவில்லை, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது வருமன்றீங்களா? இந்த வார்த்தை வருமா? ஏதாவது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், லேசாக்கினா அல்ஹம்துலில்லாஹ், குத்தி ரத்தம் ஓடுகிறது. 3 நாளைக்கு பிறகு மரணிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற அளவுக்கு தோழர்கள் மாறி இருந்தார்கள் என்றால் இந்த தொழுகைத்தான் அவர்களை பதம் படுத்தியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அவர்களை மாற்றியது இந்த தொழுகை. அதனால் தான் நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் எக்கச்சக்கமாக ஜும்மா இடம் தராது, எக்கச்சக்கமாக நாம் பார்க்கிற நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் மாறி இருந்தது. அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன இடம், அர் ரஹ்மான் ரஹீம் சொன்ன இடம், வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நெருக்கடி வருகிற நேரம் இறைவனை கோபக்காரனாக பார்க்கவில்லை, ரஹ்மான் என்று பார்த்தார்கள், ரஹ்மான் என்று சொன்னார்கள். அந்த ரஹ்மானாக நாம் அல்லாஹ்வை பார்த்துத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ரஹ்மான் என்று சொல்கிறோமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கிறோமா, இதையெல்லாம் ஒழுங்காக பேசுகிறோமா என்பதை சுதாகரித்து பார்த்து நாம் துஆ செய்யணும் என்று நிறைய கேட்கிறாங்க, துடிக்கிறாங்க. பலஸ்தீன மக்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கிறாங்க. அதற்காகத்தான் சொல்கிறேன், நம்மளால் துஆ செய்யலாம். துஆவுக்குரிய மெயின் தொழுகை ஒழுங்கா நிற்கணும். நம்ம தொழுகை ஒழுங்கு இல்லைண்டா நம்ம உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் இதில் எதுவும் பண்ண இயலாது. நாம் நல்லாக இருக்கணும், நம்முடைய சகோதரர்களுக்கு துஆ செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவான். நாம் ஒழுங்காக இல்லாம ஏதோ ஒரு யுத்தம் நடக்கிற நேரம் மட்டும் சும்மா அப்படி ஜோஸ் ஆயிட்டு ரசூலா காட்டுன்னு வரைஞ்சாங்களாம், அப்படி உணர்ச்சி வசப்பட்டு, இது இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் என்றால் என்னென்று புரியுங்கள், இறைவனோட பேசப்படுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பேச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு கெஞ்சி கேளுங்கள். இறைவா, இதை ஏற்றுக்கொண்டு விடு, ரப்பனா தக்கப்பல் மின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய பணி செய்கிறார், காபத்துல்லாவை கட்டுகிறார்.
காபத்துல்லாவை கட்டின பிறகு அவருக்கு என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் கம்ப்ளீட் எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும். யாரெல்லாம் இதை விட இது நான் பாஷா யாரெல்லாம் என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ கெட்ட வேலையும் பண்ணிட்டேன், உனக்கு இறைவா ஓகேன்னு சொல்லலாம். என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பனா தக்கப்பல் மின்னா, ஏற்றுக்கொன்றியா அல்லா, ஏற்றுக்கொள்றியா அல்லா என்று ஏற்றுக்கொன்றி செஞ்சிட்டோம் என்று பெருமை பாராட்டவில்லை. தொழுது விட்டோம் என்று கையை பெறட்டு நாங்கள் தொழுதுட்டோம் அப்படி சொல்லல. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்காந்த சமீஉல் அலீம் வதுபு அலைனா, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். என்ன கேட்கிறார்? தௌபா செய்கிறார், தௌபா செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாங்க செஞ்சதுல பிழை இருக்கலாம் யா அல்லாஹ், கெட்டினதுல பிழை இருக்கலாம் யா அல்லாஹ், நம்ம செஞ்ச மனுஷன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ஜத்துல் விதா, காபத்துல்லாவை திறப்பை கையில் எடுத்த பெருமானார் மக்களை சந்திக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானுடைய மரண செய்தி இஸாஜா நஸ்ருல்லா சூரத்துல் ஃபத்ஹ் மூலமாக அறிவிக்கிறான். இன்னும் 82 நாட்களில் பெருமானார் மரணிக்க போகிறார்கள். அந்த மரண செய்தி வருகிறது. இஸாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரஐத்தன்னா யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். 23 ஆண்டு காலம் தன்னுடைய பிரச்சார பணியிலே இப்படி ஒரு கூட்டத்தை பெருமானார் பார்க்கவில்லை. ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் மறுவர் இல்லை. வெளியில் போய் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சரமாரியான அடி எல்லாத்தையும் இது பண்ணார்கள். பொருளாதார தடை போட்டார்கள். பள்ளத்தாக்களை வைத்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றார்கள். எல்லா பிரச்சனையும் முகம் கொடுத்த ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்து விட்டார்கள். கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறார்கள். பெருமானார் அழகான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை நிகழ்த்தி ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துக்கு மேலே நிற்கிறார்கள். பெருமானார் மிகவும் அடங்கி விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். சூரத்துல் மாயிதாவுடைய வசனம் இறக்கப்படுகிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இன்றைக்கு மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு விடப்படுகிறது. மார்க்கம் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டதுக்கு பிறகு பெருமானுடைய மரண செய்தி இப்னு அப்பாஸ் சொல்றார்கள். பெருமானுடைய மரண செய்தி தான் இஸாஜா நஸ்ருல்லாஹ், இஸாஜா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த ஆயத்து இறங்குது, அந்த சூரா இறங்குது. எப்படி இறங்குது? ஃபஷப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நபியே தஸ்பீஹ் பண்ணுங்கள், உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் நபியே. இன்னஹு கான தவ்வாபா, அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நிற்கிறான். இந்த ஆயத் இறங்குது. சுப்ஹானல்லாஹ். என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் செய்தார்கள்? இதுவரைக்கும் ருக்கூல ஓடின அவுராதுகளை நிப்பாட்டினார்கள், சஜிதாவில் ஓதின அவுராதுகளை நிப்பாட்டினார்கள். இதுவரைக்கும் ஓதினது அல்லாஹ்வுடைய தூதர் வஹிக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் தெரியுமா? மரணிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நபியே தஸ்பீஹ் பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ் திறந்து தந்து விட்டான். வெற்றி கிடைத்து விட்டது. எல்லாம் சரி. மக்கள் நுழைந்து விட்டார்கள். நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நபியே, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒருவரா நின்று 2 பேரா நின்று, உங்க மனைவி பக்கத்தில் நின்று, உங்க நண்பர் மட்டும் நின்று, உலகமே உங்களை எதிர்க்கிற நேரம், நீங்க வீட்டு கதவை பூட்டிட்டு ஒளியல்ல, உங்களை கொல்லுவான்னு சொல்ற நேரம், நீங்க ஒளிஞ்சி நீங்க ஏலாண்டு சொல்லவில்லை, நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க. உங்களை விரட்டினார்கள், சாப்பாடு தரமாட்டோம் என்று மறுத்தார்கள், உங்க தோழர்களை கொண்டார்கள். அப்பவெல்லாம் நீங்க நின்றீங்க நபியே. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தந்துட்டோமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்க ரப்பை புகழுங்கள் நபியே. வஸ்தக்ஃபிரு, இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வஹிக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க? ருக்கூவிலையும் சுஜூதிலையும் தான் ஓதின அவுராதுகளை நிப்பாட்டி சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, மௌத் வரைக்கும் இதைத்தான் ஓதுவார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா, சுப்ஹானக்கல்லாஹும்ம என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிட்டார்கள். ரப்பனா வ பிஹம்திக புகழ்ந்துட்டார்கள். பிஹம்திக புகழை கொண்டு, அல்லாஹும்ம ஃபிர்லி மன்னிப்பை கேட்கிறார்கள். 3 வந்துட்டா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, 3ஐ சொன்னான். மரணம் வரைக்கும் 82 நாட்கள் இருக்கிறது. மௌத் வரைக்கும் பெருமானார் ஓதினார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை. அல்லாஹ் சொன்னால் அதை நிலைநாட்டி புகழ வேண்டிய விதத்தில் புகழுவார்கள். திரும்ப திரும்ப சஜிதாவிலே நின்று கொண்டு அழுது கொண்டு சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, மன்னிப்பையும் சேர்த்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தொழுகையாளி எப்பையும் தனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று துடிப்பான். ரப்பனா எங்களிடம் ஏற்றுக்கொள் என்று கேட்பான். எங்களிடம் ஏற்றுக்கொள் ரப்பனா
தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று தான் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். தௌபா அல்லாஹ் ஜல்ல ஷானு நன்மையை செஞ்சுட்டு தௌபா கேட்கறான்னு நினைக்க கூடாது, தொழுந்துட்டு தௌபா கேட்கணும். அதனால் தான் தொழுது விட்ட உடனே 3 முறை ரசூலுல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். படம் பார்த்துட்டா சொல்றீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ்? ஜினா செஞ்சுட்டா வந்தீங்க, சலாம் கொடுத்த பிறகு சொல்றோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இறைவா குறை வச்சுட்டோம், இறைவா உன்னோட பேசத்தான் துடித்தோம், இடையில ஏதாவது நடந்துட்டு இறைவா எங்களை மன்னிச்சிரை இறைவா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுக்கு பிறகு மத்தெல்லாம் இப்படிதான் தொழுகையை முடிக்கிறோம். நாம அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை சரியான முறையில் தொழுகிறோமாண்டு திரும்ப திரும்ப சரி பார்த்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்கள் மத்தியில் பதிவு செய்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய தொழுகையும் உங்கள் தொழுகையும் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்